ஒரு அழகான காட்டுல சோனுவும் லட்சுவும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லட்சு, நம்ம மழைக்காலம் வரதுக்குள்ள சீக்கிரமா ஒரு வீட கட்டிரணும். நீ சொல்றது சரிதான் சோனு. ஆனா நான் சீக்கிரமா முட்டையிட போறேன். என்னால எப்படி வீடு கட்ட முடியும்? எனக்கு இப்பவே ரொம்ப அசதியா இருக்கு. உணவு தேடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓஹோஹோ, அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் லட்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என் உயிர் தோழி இல்லையா? உனக்காக நானே வீடு கட்டி தரேன். எனக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு வீடு. அன்னையிலிருந்து சோனு நல்ல பலமான குச்சியா தேடி எடுத்துட்டு வந்து 2 வீடு கட்டுச்சு. சோனு வீடை விட லட்சு வீடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன சோனு, உன் டேஸ்ட் இப்படி இருக்கு? நான் நினைச்ச மாதிரி இந்த வீடு இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. லட்சு இப்படி சொன்னோனே சோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல லட்சு ஒரு முட்டை இட்டிருந்துச்சு. சோனு, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. என்னால உணவு தேட வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்ல, நான் உணவு தேட வெளியே போகும்போது யாராவது என் முட்டையை எடுத்துட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன்? சரி லட்சு, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் உனக்கு உணவு எடுத்துக்கிட்டு வரேன். நீ கவலையே படாத. தினம் சோனு லட்சுக்கு உணவு எடுத்துட்டு வந்துச்சு. ஆனா லட்சு சோனு கொண்டு வர உணவுல ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருந்துச்சு. சோனு, என்ன பழம் இது? ருசி கம்மியா இருக்கு. நல்ல ருசியான பழமா தேட மாட்டியா? இப்படியே சில நாட்கள் போயிருச்சு. நம்ம காட்டுல வர வர உணவு தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல ருசியான உணவா கிடைக்கவே மாட்டேனுது. அதுக்கு பதிலா நம்ம நிலத்துல பயிர் விளைச்சல் செய்யலாம். அதுல வர லாபத்துல வேற வித்தியாசமான உணவை சாப்பிடலாம். இது நல்ல யோசனையா தான் இருக்கு. இப்பயே வேலையை ஆரம்பிப்போம். அப்படி யோசிச்ச சோனு லட்சு கிட்ட இப்படி சொன்னுச்சு. லட்சு, இப்பதான் உன் குழந்தை முட்டையில இருந்து வெளியே வந்துருச்சே. நீ உன் குழந்தைக்கு பறக்க கத்து கொடுக்கணும். எங்க சோனு, என்னாலேயே பறக்க முடியல. இதுல இவனுக்கு வேற பறக்க கத்து கொடுக்கணுமா? நீயே கொஞ்சம் பறக்க சொல்லி கொடுத்துரு சோனு. இல்ல லட்சு, நான் இனிமேல் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். அதனால உனக்கு இனிமே உணவு தேடவே போக முடியாது. அப்புறம் எப்படி உன் பையனுக்கு பறக்க சொல்லி கொடுக்க முடியும்? நான் விவசாயம் பார்க்க போறதுனால உன் பையனுக்கு நீ பறக்க சொல்லி கொடுத்து 2 பேருமா போய் உணவை தேடுங்க. என்ன சோனு, திடீர்னு இப்படி சொல்லிட்ட? எனக்கு முடியலன்னு சொன்னேன்ல. உன்னால முடியும் லட்சு. உனக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. நான் உனக்கு உதவி செஞ்சு செஞ்சு உன்னை ரொம்ப கெடுத்துட்டேன். இனிமே உனக்கான வேலைய நீ தான் பார்த்துக்கணும். சோனு அங்கிருந்து விவசாயம் வேலை பார்க்க கிளம்பிருச்சு. என்ன இந்த சோனு திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துருச்சு? அடிக்கிற வெயில்ல நான் எப்படி அலைஞ்சு உணவு தேடுவேன்? சோனு அதோட நிலத்துல நிறைய விதைய விதைச்சுது. தினம் தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிச்சு. நாட்கள் செல்ல செல்ல சோனு விதைச்ச விதையிலிருந்து சோள செடி அழகா முளைக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்த லட்சுக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. இந்த சோனு சொன்ன மாதிரி நல்ல விளைச்சல் பண்ணிடும் போலயே. ஐயோ, அப்புறம் இந்த சோனு பெரிய ஆளா ஆகிடும். அப்புறம் நமக்கு யாரு உணவு தேடி தரது? இந்த நிலத்தை முதல்ல அழிக்கணும். அப்படி நினைச்ச லட்சு அன்னைக்கு சாயந்தரம் சோனு கிட்ட இப்படி சொன்னுச்சு. சோனு, காலையில நீ இல்லாதப்போ உன்னை பார்க்க ஒருத்தர் வந்தாரு. உன் பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாரு. அச்சச்சோ லட்சு, என் பாட்டியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உடனே பாட்டியை பார்க்க ஊருக்கு கிளம்புறேன். சோனு பதட்டத்துல வேற எதை பத்தியும் யோசிக்காம நேரா பாட்டிய பார்க்க வந்துச்சு. வாமா சோனு, எப்படி இருக்க? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? என்னாச்சு உனக்கு? பாட்டி, பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு யாரோ வீட்டில் வந்து சொன்னதா லட்சு சொன்னாலே. என்ன, எனக்கு உடம்பு சரியில்லையா? யாரு வந்து சொன்னாங்களா? நான் நல்லா தானே இருக்கேன். என் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியா? அப்போ ஏன் அந்த லட்சு அப்படி சொன்னிச்சின்னு தெரியலையே பாட்டி. சோனு அங்க குழப்பத்துல இருந்துச்சு. லட்சு மேல
சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதே சமயத்துல லட்சு சோனுவோட நிலத்துல அழகா விளைஞ்சிருந்த செடி எல்லாத்தையும் பிச்சு போட்டுருச்சு. மறுநாள் சோனு வந்து நிலத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ சோனுக்கு லட்சு மேல சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. சோனு லட்சு கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டே இருந்துச்சு. என்ன சோனு, உன் நிலத்துல செடியெல்லாம் பிச்சு கிடக்கு, ஆனா நீ எந்த கவலையும் இல்லாம அமைதியா நின்னுட்டே இருக்க. என் நிலத்துல செடியெல்லாம் பிச்சு போட்டது உனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதான் பார்த்துக்கிட்டு வரேன். எனக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கே. வந்தோடனே என் பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு விசாரிப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ நிலத்தை பத்தி கேக்குறியே. அது அது காட்டுல வேற பறவையெல்லாம் பேசிக்கிட்டாங்க, அதனாலதான் கேட்டேன். எது எப்படியோ லட்சு, நான் என் விவசாயத்தை விட மாட்டேன். திரும்பியும் நான் விதைய விதைச்சி என் நிலத்தை பழைய மாதிரி மாத்துவேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, என் உழைப்பு மேல நம்பிக்கை இருக்கு. என் நிலத்தை இப்படி ஆக்குனவங்கள அந்த கடவுள் பார்த்துப்பாரு. சரி சோனு, நீ உன் வேலைய பாரு. நான் என் பையனுக்கு இப்ப பறக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சோனு மறுபடியும் விதைய விதைச்சா. தினம் தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. அதே மாதிரி நாட்கள் செல்ல செல்ல சோள நிலத்துல சோள கதிர்கள் வளர ஆரம்பிச்சது. இதை பார்த்த லட்சுக்கு ரொம்ப பொறாமையும் கோபமும் வந்துச்சு. என்ன இந்த சோனு அடங்கவே மாட்டேனுது. இன்னைக்கு ராத்திரி இந்த சோனு தூங்குனோனே நேரம் பார்த்து அந்த நிலத்துக்கு போய் செடி எல்லாத்தையும் பிச்சு போட்டாதான் எனக்கு நிம்மதி. நம்ம பையன் நல்லா தூங்கிட்டான். இதுதான் சரியான நேரம். அந்த சோனுவும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. நிலத்துக்கு போக வேண்டியதுதான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனோனே லட்சு சோனுவோட நிலத்துக்கு போய் பழைய மாதிரி செடி எல்லாத்தையும் பிச்சு போட்டுருச்சு. அந்த நேரத்துல லட்சுவோட பையன் முழிச்சிட்டான். அம்மாவை காணமேன்னு தேட ஆரம்பிச்சான். அம்மா எங்க காணோம்? இந்த மாதிரி என்னை தனியா விட்டுட்டு போகவே மாட்டாங்களே. அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம அம்மாவை உடனே கண்டுபிடிச்சாகணும். லட்சுவோட பையன் லட்சுவை தேடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இருட்டா இருந்தனால அவன் எந்த திசையில போறான்னே தெரியாம காணாமலே போயிட்டான். வீட்டுக்கு திரும்பின லட்சு பையனை காணோன்னு அழ ஆரம்பிச்சா. டேய் மகனே, எங்கடா போன? ஐயோ, உனக்கு இன்னும் சரியா பறக்க கூட தெரியாதே. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போன? லட்சுவோட அழுகை குரல் கேட்டு சோனு லட்சு வீட்டுக்கு வந்துச்சு. என்னாச்சு லட்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என் வீடு வரைக்கும் நீ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்ன பிரச்சனை, என்னாச்சு? சோனு, என் பையனை காணோம் சோனு. அவனுக்கு சரியா பறக்க கூட தெரியாது. அவனுக்கு வீட்டுக்கு வர வழியும் தெரியாது. இந்த இருட்டுல எங்க போனானே தெரியல. என்ன லட்சு, அவனுக்கு பறக்க தெரியாதுன்ற, வழியும் தெரியாதுன்ற, அப்புறம் அவனை தனியா வீட்டுல விட்டுட்டு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? சோனு, என்னை மன்னிச்சிரு சோனு, என்னை மன்னிச்சிடு. உன் நிலத்துல விளைஞ்ச சோள கதிரெல்லாம் நான் பிச்சு போடலான்னு போனேன். அந்த நேரத்துல தான் என் பையன் என்னை தேடி இருப்பான்னு நினைக்கிறேன். அடி பாவி, அப்ப என் நிலத்தை இப்படி ஆக்குனது நீதானா? ஏற்கனவே செஞ்சதும் நீதானா? நான் நினைச்சது சரிதான். உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆகிருச்சு. பத்தியா, நீ என்ன கஷ்டப்படுத்துறோன்னு நினைச்ச, ஆனா உனக்கே அது பிரச்சனையா முடிஞ்சிருச்சு பத்தியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, லட்சு சோனுவை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சது. லட்சு அது முன்னேறத்துக்காக முயற்சி செஞ்சிருந்தா அது பையனோட நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாம். இந்த வார சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் மோலினா பேபி, இதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்துல உங்க பேரு வரணும்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பை. Subscribe for more videos.